இருந்தாலும் அவ்வளவு அழகா போட்டோ எடுத்து எங்க ஹெச்எம் வந்து எல்லாமே உறுதுணையா இருந்தது யாருன்னா ஜனனி. அதனால அவளை ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம். அதே போல வந்து இப்ப எந்த செகண்ட் கூட தாமதிக்காம ஒருத்தர் கூட தண்ணி இல்ல அப்படின்ற கஷ்டம் இருக்காது, வைஃபை இல்லைன்றது இருக்காது, செஞ்சுக்கிட்டே இருப்பா. இப்ப எங்களுடைய அனைத்து மாணவர்களுடைய உழைப்பு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அவங்களுக்கு எங்க பள்ளியின் சார்பாக நான் இப்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில வந்து கனிஷ்கர் ஜனனி ஃபர்ஸ்ட். அதாவது இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரியாதான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்துல செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜனனி, அடுத்தபடியா கனிஷ்கர், நீங்க தான் 4 பேர். அதற்கு அடுத்தபடியா சொல்லணும்னா அப்படின்ற வரையில் கூடவே நிற்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் சிவனரசு. வாங்க, எவ்வளவு நேரம்? அதற்கு அடுத்தபடியா சொல்லணும்னா இந்த 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து பேசின கேட்டதே இல்லை. ஆமா, நாங்க வந்து அவனை கூப்பிடுறதே போலீஸ் குடும்பம் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க சித்தி வந்து போலீஸா இருக்காங்க, வாயே திறக்க மாட்டான். ஆனா அமைதியா அவன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த குரூப் அந்த குரூப் நாங்க வந்து மகிழ் முற்றம் வச்சு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைலாம் நாங்க குரூப் வச்சிருக்கோம். அந்த கிரவுண்ட் கிளீனிங்கோ கிளாஸ் கிளீனிங்கோ நடைமுறை எல்லாத்தையுமே நாங்க செய்யறோம். ஆனா இவன் எல்லா முற்றத்திலையும் இவனும் இருப்பான். என்ன செய்வான், நம்ம சொல்லணும்ன்றதே இல்ல, ஒரு சின்ன குப்பை கிடந்தா கூட தன்னையும் மீறி அந்த சொந்த ஈடுபாட்டுல செய்யக்கூடிய பையன் சதீஷ்குமார். 8ஆம் வகுப்பு சதீஷ்குமார்.